வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பகுதியில் டெய்ல் அல் பலாவின் ஒரு பகுதி மீது நேற்று திங்கட்கிழமை இரவு முதல் தொடர்ச்சியான விமான தாக்குதல்களை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நடத்தின. இன்று அதிகாலை வரை அந்த தாக்குதல்கள் தொடர்ந்தன. காசாவில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் தாக்குதல் நடத்துவது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. இருந்த போதிலும் டெய்ல் அல் பலாவில் தாக்குதல் நடத்துவதற்கு முக்கியத்துவம் உள்ளது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி காசாவில் போர் தொடங்கி 650 நாட்களுக்கு மேலான போர் முழுவதும் டெய்ர் பலா பகுதிகளில் பெரும்பாலானவற்றில் இஸ்ரேலிய ராணுவம் செயல்படவில்லை. இங்கு இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களும் தாக்குதல் நடத்தியதில்லை. இதற்கு பல காரணங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று, ஹமாஸ் இந்த பகுதியில் மத்திய முகாம்களில் பணிய கைதிகளை வைத்திருக்கலாம் என்ற சாத்தியம் பற்றிய கவலை. இப்போது திடீரென்று இந்த பகுதிகளில் தாக்குதல்கள் தொடங்கியதன் காரணம் என்ன என்பது வெளிப்படையாக வெளியிடப்படவில்லை. ஒருவேளை காசா போர் அதன் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கருதி இருக்கலாம். நேற்று விமான தாக்குதல்கள் தொடங்குவதற்கு முன் ஞாயிற்றுக்கிழமை காசாவின் டெய்ர் அல் பலாவின் ஒரு பகுதியில் இருந்து பொதுமக்கள் வெளியேறுவதற்கான உத்தரவை IDF பிறப்பித்தது. காசா பொதுமக்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்ட உத்தரவில் IDF இந்த பகுதியின் நடவடிக்கைகளை தொடங்கலாம் அல்லது விரிவுபடுத்தலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து மக்கள் வெளியேற ஒரு நாள் கால அவகாசம் கொடுக்கப்பட்ட பின்னரே நேற்று திங்கட்கிழமை தாக்குதல்களை தொடங்கின இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள். டெய்ர் அல் பலாவில் 4 மத்திய அகதிகள் முகாம்கள் உள்ளன. நுசரைத், டெய்ர் அல் பலா, எல் புரைஜ் மற்றும் மஹசி ஆகிய 4 முகாம்கள் அதில் அடங்குகின்றன. இதுவரை இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தாத இந்த பகுதி காசாவின் மொத்த பரப்பளவில் சுமார் 10%. 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் இஸ்ரேலாக மாறிய பகுதிகளில் இருந்து ஏராளமான அரேபியர்கள் காசாவுக்கு தப்பிச் சென்ற போது நிறுவப்பட்டவை இந்த 4 அகதி முகாம்கள். அதன்பின் அகதி முகாம்களை சுற்றி பல கட்டடங்கள் கட்டப்பட்டு நகரங்களாக மாறின. ஆரம்பத்தில் மிக சிறியதாக இருந்த டெய்ர் அல் பலாவின் முகாம் சமீபகால ஆண்டுகளில் வளர்ந்தது. ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் காசா பகுதியில் உள்ள மிக சிறிய அகதி முகாம் டெய்ர் அல் பலா அகதி முகாம் என்று குறிப்பிடுகிறது. இது மத்திய காசாவில் மத்திய தரை கடற்கரையில் அதே பெயரில் உள்ள டெய்ர் அல் பலா நகரத்தின் மேற்கே அமைந்துள்ளது. டெய்ர் அல் பலா என்றால் பேரிச்சம்பள மடாலயம் என்று பொருள். இது அப்பகுதியில் ஏராளமான பேரிச்சம்பள தோப்புகளை குறிக்கிறது. அரபு மொழியில் டெய்ர் என்ற வார்த்தை பொதுவாக மடாலயம் என்று பொருள்படும். அங்கு ஒரு உண்மையான மடாலயம் இல்லாவிட்டாலும் கூட அதே பெயர் நீடிக்கிறது. டெய்ர் அல் பலா அகதிகள் முகாம் கடற்கரையில் உள்ளது. அதன் கிழக்கில் காசாவின் நீளம் வரை போகும் சலா அல்தின் சாலை உள்ளது. அதன் வடக்கே நுசைரத் அகதிகள் முகாம் உள்ளது. மேலும் சாலையின் குறுக்கே மஹசி மற்றும் புரைஜ் அகதிகள் முகாம்கள் உள்ளன. அவை இஸ்ரேலிய எல்லைக்கு அருகில் உள்ளன. நுசைராத் மற்றும் புரைஜ் ஆகியவை நெட்சாரிம் தாழ்வாதம் பகுதியை எல்லைகளாக கொண்டுள்ளன. இவை கடந்த ஜனவரி முதல் போர் நிறுத்தம் வரை IDF வசம் இருந்தது. நெட்சாரிம் தாழ்வாரம் பொதுமக்கள் மத்திய காசா மற்றும் அல்மவாசி மனிதாபிமான பகுதியில் இருந்து காசா நகரத்திற்கு திரும்பி செல்ல அனுமதித்தது. காசா போரின் போது இந்த பகுதி பெரும்பாலும் தாக்குதல் நடக்காமல் காப்பாற்றப்பட்டுள்ளது. டெய்ர் அல் பலா பொதுவாக கடுமையான போரில் இருந்து விடுபட்டிருந்தது. போர் தொடங்கிய பின் காசாவில் பொதுமக்கள் 90% பகுதிகளில் இருந்து பல தடவைகள் இடம்பெயர்ந்தார்கள் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் இந்த பகுதிதான். ஏனென்றால் காசாவில் இந்த 10% பகுதியில் தான் தாக்குதல்கள் நடக்காத காரணத்தால் இங்கிருந்த மக்கள் மட்டும் எங்கும் இடம்பெயரவில்லை. ஏப்ரல் 2024 IDF உலக மத்திய சமையலறை என்று மனிதாபிமான உதவிக்குழுவின் உறுப்பினர்களை தவறுதலாக கொன்றபோது டெய்ர் அல் பலா அருகே ஒரு தாக்குதல் நடந்தது. மனிதாபிமான உதவிக்குழு ட்ரக்களுடன் அந்த பகுதியில் உள்ள ஒரு உணவு களஞ்சியத்திற்கு சென்று கொண்டிருந்தது. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி ஒரு சுற்றி வளைப்பு சோதனையில் IDF 4 பணிய கைதிகளை நுசைராத் அகதிகள் முகாமில் இருந்து விடுவித்தது. இந்த 4 முகாம்களில் பணிய கைதிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம். இந்த 4 அகதிகள் முகாமில் ஹமாஸுக்கு வலுவான ஆதரவு உள்ளது. பல அகதி முகாம்களில் இருந்தே ஹமாஸ் என்ற இயக்கம் தோன்றியது. ஹமாஸின் பெரும்பாலான தலைவர்கள் அகதிகள் முகாம்களில் பிறந்தவர்கள். மேலும் ஹமாஸ் அகதிகள் முகாம்களை ஆட்சேர்ப்புக்கும் பயன்படுத்தி உள்ளது. எனவே இந்த 4 முகாம்கள் ஹமாஸின் தாயகம் என்று கருதப்படுகின்றது. ஹமாஸ் அடிப்படையில் 4 முகாம்களில் இருந்தும் காசா நகரத்தின் சில பகுதிகளில் இருந்தும் போர் முழுவதும் காசாவில் தமது கட்டுப்பாட்டில் இருந்து அனைத்து பகுதிகளையும் இயக்கியுள்ளது. கடந்த காலத்தில் IDF ஏன் இந்த அகதிகள் முகாம்களுக்குள் நுழையவில்லை என்பது எப்போதும் தெளிவாக கூறப்பட்டதில்லை. அது பணிய கைதிகளாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வேறு காரணங்கள் கூட இருக்கலாம். காசா நகரத்திற்கும் கான் யூனிஸுக்கும் இடையில் இந்த பகுதி அமைந்துள்ளது. IDF கான் யூனிஸிலும் ஜபல்யா மற்றும் சிஜாயா உட்பட அருகிலுள்ள இடங்களிலும் பல முறை தாக்குதல் நடத்தியது. IDF காசாவில் ஐநாவால் உருவாக்கப்பட்ட பல UNRWA முகாம்களை அகற்றியது. ஆனால் இந்த 4 முகாம்களும் தொடப்படவில்லை.
இப்போது டெய்ர் அல் பலா மற்றும் அல்மவாசிக்கு இடையிலான கடற்கரையின் ஒரு பகுதியை காலி செய்யுமாறு மக்களுக்கு உத்தரவிட்டுவிட்டு அந்த பகுதியில் இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தடைப்படும் போது ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு வழியாக கூட இருக்கலாம். மே மாதத்தில் ஆபரேஷன் கிதியோனின் ரதங்கள் தொடங்கியதிலிருந்து காசாவின் 70 முதல் 75% பகுதியை தாங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக ஐடிஎஃப் கூறுகிறது. தெற்கு காசா மற்றும் வடக்கு காசாவின் பகுதிகளில் ஹமாஸ் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது. மேலும் பெய்ட் ஹனூன் நகரை சமீபத்தில் மீண்டும் ஹமாஸிடமிருந்து கைப்பற்ற வேண்டி இருந்தது. போர் முழுவதும் ஒப்பீட்டளவில் பாதிக்கப்படாமல் விடப்பட்டதால் டெய்ர் அல் பலா காசாவின் ஒரு முக்கியமான பகுதியாக இப்போது கருதப்படுகிறது. ஹமாஸ் தமது இயக்கத்தை மறுசீரமைப்பதற்கு இந்த பகுதியை பயன்படுத்துகின்றது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஹமாஸ் அதிகாரத்தில் உண்மையில் எஞ்சியிருக்கும் கடைசி பகுதி இது. தெற்கு காசா பகுதியில் உள்ள சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் கள மருத்துவமனைக்கு வெளியே ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சின் மூத்த அதிகாரியான மர்வான் அல் ஹாம்ஸை இஸ்ரேலிய ரகசிய படை தடுத்து வைத்ததாக திங்கட்கிழமை வெளியான செய்திகளில் பற்றி ஐடிஎஃபின் வட்டாரங்கள் கருத்து கூற மறுத்துவிட்டன. அதாவது மர்வான் அல் ஹாம்ஸை இஸ்ரேலிய ரகசிய படை தடுத்து வைத்ததை ஒப்புக்கொள்ளவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அந்த பகுதியில் உள்ள கள மருத்துவமனைகளுக்கு பொறுப்பான மர்வான் அல் ஹாம்ஸ் ரஃபாவில் உள்ள ஐசிஆர்சி மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த போது இஸ்ரேலிய ரகசிய படை ஒன்று அவரை கடத்தி சென்றதாக கூறப்பட்டது. கடத்தலின் போது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்டார். அருகில் உள்ள சில பொதுமக்களும் காயமடைந்தனர் என்று ஹமாஸால் நடத்தப்படும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட நபர் ஒரு உள்ளூர் செய்தியாளர் என்றும் சம்பவம் நடந்த போது ஹாம்சுடனான நேர்காணலை படம் பிடித்துக் கொண்டிருந்தார் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஐசிஆர்சியின் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் கூறிய போது அதன் பணியாளர்கள் சிலர் மர்வான் அல் ஹாம்ஸின் கைது மற்றும் துப்பாக்கி சூடுகளை நேரில் பார்த்ததாகவும் பின்னர் சுட்டு காயமடைந்த சிலருக்கு மருத்துவ உதவி வழங்கியதாகவும் கூறினார். இருப்பினும் சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் மர்வான் அல் ஹாம்ஸை பற்றிய கூடுதல் தகவல்கள் ஐசிஆர்சியிடம் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். மே 13ஆம் தேதி காஞ்சூரிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனையில் மறைந்திருந்த ஹமாஸ் தளபதி முகமது சின்வாரை கொன்றது உட்பட பல மருத்துவமனைகளில் ஐடிஎஃப் ஹமாஸை தாக்கியுள்ளது. இருப்பினும் ஹமாஸ் சுகாதார அமைச்சு அதிகாரிகளை ரகசியமாக கைது செய்வது மிகவும் அரிதானது, ஆனால் கேள்விப்படாதது அல்ல. போரின் தொடக்கத்தில் இதுபோன்ற ஒரு உயர்மட்ட கைது நிகழ்ந்தது. காசா சுகாதார அமைச்சு அதிகாரி ஒருவர் நவம்பர் 2023 முதல் ஜூலை 2024 வரை ரகசிய காவலில் வைக்கப்பட்டார். ஜூலை 2024 இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் மற்றும் ஐடிஎஃப் ஆகியவை நவம்பர் 2023 இஸ்ரேலில் நிர்வாக காவலில் இருந்த ஷிஃபா மருத்துவமனையின் இயக்குனர் மொஹமட் அபு சல்மியா உட்பட 50 காசா கைதிகளை விடுவித்தன. ஹமாஸ் மருத்துவமனைகளை ஹமாஸின் தளங்களாகவும் பணைய கைதிகளின் மறைவிடங்களாகவும் பயன்படுத்துகின்றன. ஷிஃபாவை ஹமாஸ் தமது கட்டளை தளமாகவும் பணைய கைதிகளை மறைப்பதற்கும் பயன்படுத்தினாலும் ஷிஃபா மருத்துவமனையின் இயக்குனர் மொஹமட் அபு சல்மியா அதில் நேரடியாக ஈடுபட்டதற்கான எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் பகிரங்கமாக முன்வைக்கப்படவில்லை. நவம்பர் 2023 ஒரு மூத்த ஐடிஎஃப் வட்டாரம் ஷிஃபா மருத்துவமனையை ஹமாஸ் தமது தளமாக பயன்படுத்துவது குறித்து அபு சால்மியாவுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது சந்தேகத்திற்கிடமாக அவர் பதில்களை அளித்ததாகவும் அதனால் அவர் தடுத்து வைக்கப்பட்டார் என்றும் கூறியது. ஒருவரிடமிருந்து வரும் சந்தேகத்திற்கிடமான பதில்களை பொதுவாக 7 மாதங்களுக்கு மேலாக நிர்வாக காவலில் வைத்திருப்பதற்கு பயன்படுத்த முடியாது. அபு சால்மியா இஸ்ரேலிய நீதிமன்றங்களில் 3 விசாரணைகளை எதிர்கொண்டார். அவற்றில் கடைசி விசாரணை 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பகிரங்கப்படுத்தப்பட்டது. டிசம்பர் 2023 அடையாளம் தெரியாத இஸ்ரேலிய சிவில் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் காணொலி கான்பரன்ஸ் மூலம் அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அதில் அவரது தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பல மாதங்களுக்கு பின்னர் அபு சால்மியா மீதான குற்றப்பத்திரிகை ஏன் தாக்கல் செய்ய முடியவில்லை என்பதற்கான குறிப்பிட்ட விளக்கம் ஒருபோதும் வெளியிடப்படவில்லை. தற்போது ரகசியமாக கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் சுகாதார அமைச்சின் மூத்த அதிகாரியான மர்வான் அல் ஹாம்ஸ் விவகாரமும் மர்மமாக உள்ளது.